அதற்கென்று இருக்கிற ஒரு நிறுவனத்தில் ஒவ்வொன்றுக்கும் தனி மனித உரிமைகளுக்கு தனி சபை இருக்கிறது. அகதிகளுக்கு என்று தனி சபை கூடி விவாதிக்கும். ஐநா பேரவையில தனித்தனியான அவைகள் உண்டு. அதை போல பெண்கள் தொடர்பாக விவாதிப்பதற்கென்று அவை உண்டு. குழந்தைகள் தொடர்பாக, மாற்றுத்திறனாளிகள் தொடர்பாக, மூன்றாம் பாலினத்தவர் தொடர்பாக விவாதிப்பதற்கென்று அவைகள் உண்டு, சபைகள். அதன் அடிப்படையிலே ஒப்பந்தம் போடுவது உலக நாடுகளுக்கிடையில், ஐநா பேரவையில் அங்கம் வகிக்கிற நாடுகளுக்கிடையில இந்த ஒப்பந்தம் போடப்பட்டு வருகிறது. அப்படி ரெஃப்யூஜிஸ் என்றால் அகதிகள், நாடற்றவர்கள்.